பிரைஸ் காட், ஹalleluya. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஏசாயா தீர்க்கன் தன்னுடைய புத்தகத்தில் இப்படி எழுதுகிறதை பார்க்கிறோம். 11ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். என் பரிசுத்த பர்வதம் எங்கும் தீங்கு செய்வாரும் இல்லை, கேடு செய்வாரும் இல்லை. சமுத்திரம் ஜலத்தினால் நிறைந்திருக்கிறது போல பூமி கர்த்தரை அறிகிற அறிவினால் நிறைந்திருக்கும் என்று சொல்லி எழுதுகிறதை பார்க்கிறோம். எனக்கு பிரியமானவர்களே, பரிசுத்த பர்வதம் எங்கும் தீங்கு செய்வாரும் இல்லை. இந்த பூமி கர்த்தரை அறிகிற அறிவினால் நிறைந்திருக்கும். நிறைய பேர் தற்காலிக ஒரு உலகத்தை வெற்று கற்பனையோடு கூட பார்ப்பதை பார்க்கிறோம். பிரியமானவர்களே, நீங்கள் கவனமாக கவனிக்க வேண்டிய விஷயம் இது. புதிய வானம் புதிய பூமியை தோன்றுகிற அந்த நாளிலே நிச்சயமாய் நடக்கப் போகிற விஷயங்கள் இவைகள். அங்கே முழுவதும் கர்த்தரை மாத்திரம்தான் அங்கே சேவிப்பார்கள். ஏதேன் தோட்டத்தில் அவர் எப்படி அந்த உறவை உருவாக்கினாரோ அதே உறவு இங்கே தொடரப்போகிறது. ஹல்லேலூயா! எவ்வளோ பெரிய மகிழ்ச்சி பாருங்கள். அங்கே தீங்கு செய்கிற மனிதர்கள் இருக்க மாட்டாங்க, கேடு செய்கிறவர்கள் இருக்க மாட்டாங்க. காரணம், அங்கே தேவனால் தெரிந்தெடுக்கப்பட்டவர்கள், தேவனால் பிரித்தெடுக்கப்பட்டவர்கள் 1000 ஆண்டு ஆட்சியிலும் சரி, புதிய பூமியிலும் சரி, ஏதேனை போன்ற அந்த உறவு, தேவனுடைய சம்பாஷணை, தேவனோடு கூட தொடர்பு எப்பொழுது நடந்து கொண்டே இருக்கும். இன்றைக்கு நாம் இந்த நிழலாட்டமாக இந்த பூமியில் இருக்கிறோம். நம்மை அழைத்து செல்வேன் என்று சொன்னவர் திரும்ப வரப்போகிறார். இது ஒரு கற்பனை காவியம் என்று சொல்லி அநேகர் சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். அநேக மனிதர்கள் அப்படி எண்ணுகிறார்கள். ஏனென்றால் பல இந்த கற்பனை காவியங்களில் எழுதப்படுகிறது போல இவைகளும் எழுதப்பட்டிருக்கிறது என்று சொல்லி. இல்லை, இது வெற்று கற்பனை அல்ல, வெற்று காவியம் அல்ல. நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நிச்சயமாக பூமி கர்த்தரை அறிகிற அறிவினால் நிறைந்திருக்கும். அல்லேலூயா! இந்த உலகத்தில் இன்றைக்கு கூட ஆமென், உலகமெங்கும் கர்த்தரை அறிந்து கொண்டே வருகின்றார்கள். புதிதாக வந்த போப்பாண்டவர் கூட புதிய காரியங்களை செய்ய வேண்டும், நாம் எதற்காக படைக்கப்பட்டிருக்கிறோம் என்பதை குறித்தும் அவர் தெளிவாக சொல்லப்பட்டு தன்னுடைய அந்த வாட்டிகன் நகரை மாற்றுவதற்கும் உலகத்தின் ஒரு சாட்சியாக இருக்க வேண்டும் என்று சொல்லி அவர் அப்படி மாற்றிக்கொண்டே இருக்கிறதை பார்க்கிறோம். இந்த உலகத்திலே மிகவும் கர்த்தரை அறிகிற ஜனங்கள் பெருகிக் கொண்டே இருக்கிறார்கள். 700 கோடிக்கும் அதிகமான வசிக்கின்ற இந்த பூமியிலே 450 கோடி அதிகமான ஜனங்கள் கிறிஸ்துவை ஆராதிக்கிறவர்களாக இருக்கிறார்கள். அல்லேலூயா! எத்தனை பெரிய பாக்கியம் இது! கர்த்தர் நமக்கு கொடுத்த கிருபை. ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். அவருடைய ராஜ்யம், அவர் உருவாக்குகிற அந்த புதிய பூமியிலே அங்கு கேடு செய்வாரோ தீங்கு செய்வாரோ ஒருவரும் இருக்க மாட்டார்கள். அங்கே எப்பொழுதும் ஆனந்த களிப்பு இருக்கும், மகிழ்ச்சி இருக்கும், சந்தோஷம் இருக்கும். அந்த தேவனை நாம் நன்றியோடு கூட நினைவு கூறுவோம், நன்றியோடு கூட சேர்ந்து துதித்து பாடுவோம். இந்த பூமி ஆமென் மாறிப்போகும், புதிய வானம் புதிய பூமி அங்கே தோன்றும். கர்த்தரை உயர்த்தி எல்லாரும் சேர்ந்து புதிய வானம் புதிய பூமி தோன்றும் நாளிலே நித்திய காலம் நாமும் அங்கே வாழ்வோம் என்றுமே. புதிய வானம் புதிய பூமி தோன்றும் நாளிலே நித்திய காலம் நாமும் அங்கே வாழ்வோம் என்றுமே. தூதர்கள் யாவரும் சேவைகள் புரிவாரே என்றுமே என்றுமே என்றுமே. தூதர்கள் யாவரும் சேவைகள் புரிவாரே என்றுமே என்றுமே என்றுமே. அந்த நாள் இன்ப 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 நாள், எங்கள் இயேசுராஜன் வானில் தோன்றும் நாள். அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆட்டுக்குட்டி பின்னை போவா பாட்டு பாடுவார், பரவசங்கள் சூழ்ந்து மிக ஆட்டமாடுவார். ஆட்டுக்குட்டி பின்னை போவா பாட்டு பாடுவார், பரவசங்கள் சூழ்ந்து மிக ஆட்டமாடுவார். ஆனந்தம் என்றுமே ஆர்ப்பரிப்போம் அவரையே, ஆனந்தம் 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 என்றுமே ஆர்ப்பரிப்போம் அவரையே, ஆனந்தம் ஆனந்தம் ஆனந்தம். அந்த நாள் இன்ப 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 நாள், எங்கள் இயேசுராஜன் வானில் தோன்றும் நாள். அல்லேலூயா 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 அல்லேலூயா.
அன்பின் ஆண்டவரே, நாங்கள் உம்முடைய வருகையை எதிர்பார்த்து காத்திருக்கிறோம். இந்த புதிய வானம் புதிய பூமியில் அங்கு தீங்கு செய்வார் ஒருவரும் இருக்க மாட்டார்கள், கேடு செய்வார் ஒருவரும் இருக்க மாட்டார்கள். பூமி முழுவதும் உம்மை ஆண்டவரே, உம்மை நினைத்து உம்முடைய அறிவினால் அவர்கள் பெருகியிருக்கும். நீர் உருவாக்குகின்ற அந்த புதிய நகரத்திற்காக, புதிய பூமிக்காக நாங்கள் உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். பிதாவே, இந்த பூமியிலேயும் ஆண்டவரே, இன்றைக்கு உம்மை அறிந்து வருகிற பிள்ளைகளுக்காக நன்றி. உம்முடைய இரத்தத்தினால் பிறந்த அந்த உடன்படிக்கையின் உறவுகளாய் அவர்கள் சாட்சியாய் நிற்பதற்காக ஸ்தோத்திரம். அவர்களை காத்துக்கொள்ளும். பல்வேறு பிரச்சனைகள், தடைகள், போராட்டங்கள், கேள்விகள், இவைகளுக்கெல்லாம் முற்றுப்புள்ளி வைத்து உம்முடைய வருகையிலே எப்பொழுதும் ஆண்டவர் உம்மோடு கூட அவர்கள் சந்தோஷமாக இருக்க கர்த்தர் உதவி செய்யும். நீர் அப்படி அவர்களை பலப்படுத்தும், அவர்களை உருவாக்கும், வழி நடத்தும். அவர்களை எதிர்பார்த்து காத்திருக்கிறோம். நீர் ஒருவரை மகிமைப்படுவீராக. இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். Thank you. God bless you.